ஹாய் திவ்யா, இவங்களோட செகண்ட் பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்மளை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கிபுரம் பக்கத்தில் மலைக்கு அடியில் ஒரு ஹில்ஸில் தான் இருந்தாங்க. ஸோ போகிறதுக்கு ரொம்பவே சில்லான கிளைமேட்டில் தான் போயிருந்தோம். ஸோ போனோடனே நமக்கு ஒரு சூடாக ஒரு காஃபி கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி வச்சு அவங்க நம்மக்கிட்ட வச்ச ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியா, அதாவது மலை பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே இருக்கவங்கலாம் ரொம்ப மேக்கப்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், லுக்கு இது ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, கண்டிப்பாக கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நாமளும் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்களுக்கு நான் யூஸ் பண்ண பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூடா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு ஜுவல்ஸ் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணல, ஒன்லி ஜவுரி ஜடை மட்டும்தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க கோல்டே இருக்குது, நான் அதுவே போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால நாங்கள் எதுவும் ஜுவல்ஸ் ப்ரொவைட் பண்ணல. தென் சாரீ ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ்பாட் சாரீ ராப்பிங் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸில் எனக்கு சாரீக்கு மேட்சாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸில் சாரீக்கு மேட்சாக கொடுத்தாச்சு. லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.